ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மதுபாலா ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் நான் வாரத்துக்கு 2 நாள் மட்டும்தான் போடுவேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி டெய்லி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சுத்தமா டைம் இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த ட்ராமாக்கு நீங்க சில்சிலா ட்ராமாக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் டெய்லி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ட்ராமாக்குள்ள போலாமா? போன எபிசோட் லாஸ்ட்ல ஆர்கே பத்தின கடந்த கால ரகசியங்கள் எல்லாமே பிரஸ் பீப்புளுக்கு தெரிய வந்திருக்கும். அது நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ல போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஆர்கேக்கு செம்மையா கோவம் வரும். ஏன்னா முதல் நாள் தான் மது இந்த மாதிரி உன்னோட கடந்த கால விஷயம் எல்லாத்தையுமே நான் பிரஸ் பீப்புள்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பா. ஒருவேளை இவ தான் பண்ணிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல சந்தேகப்பட்டு அவன் மேல ரொம்பவே கோவப்பட்டு திட்டிட்டு போறான். அடுத்த சீன்லயே ஆர்கியோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, என்னம்மா நீ தான் இப்படி பண்ணியா, எதுக்கு இப்படி பண்ண, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் எதுக்கு இப்படிலாம் பண்ண போறேன், நான் சும்மா அவரை மிரட்ட தான் செஞ்சேன், எங்க அம்மாவை அவர் இன்சல்ட் படுத்தினாரு, அதுக்காக தான் நான் மிரட்டினேன், மற்றபடி நான் இதெல்லாம் கொடுக்கவே இல்லை, இது எப்படி போனுச்சுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஆர்கியோட ஸ்டெப் பிரதர் அவனோட அப்பாக்காரன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் நமக்கு தெரிய வருது, பிரஸ் பீப்புள்கிட்ட அவனோட பாஸ்ட் விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னது இந்த ஸ்டெப் பிரதரும் அவனோட அப்பாவும் தான் போல. இங்க அப்படியே ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அப்ப மதுவோட அப்பா கண் முழிச்சிட்டாரு போல. உடனே மது எங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே மதுவோட அக்கா இந்த மாதிரி உலர பாக்குறா, இந்த மாதிரி ஆர்கே கூட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மாக்காரங்க தடுக்கிறாங்க. இல்லைங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, அவ வெளில போயிருக்கா, வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அவளை வெளியில கூட்டி போயிட்டு ஒரே திட்டுறாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ற, மது ஆர்கேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் எவ்வளவு கோவப்படுவாரு, அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதனால இந்த விஷயத்த மறைக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி புரிய வைப்பாங்க. இங்க ஆர்கேவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு செம்மையா காண்டாவது. ஏன்னா நம்ம இவ்வளவு சொல்லியுமே அவ என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே, அவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க துடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் மதுக்கு உடனே கால் பண்றா, இந்த மாதிரி நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர சொல்லியிருப்பான் போல. அவன் அப்பா இருக்கிற அதே இடத்துக்கு உடனே பயந்துட்டு, ஐயோ அப்பாவை என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்க போய் பாப்பா. அங்க பார்த்தா ஆர்கே ஒரு கத்தியை வச்சுட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கான். நீ என்ன நினைச்ச, என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்தினீங்கள, உனக்கு நான் என்ன பண்ணேன், உங்க அம்மாவை அசிங்கப்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னேன், அதே மாதிரி நானும் பண்ணதானே செஞ்சேன், அப்படி இருந்தும் என்னை நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டீல, இப்ப நான் உனக்கு கொடுக்குற தண்டனை உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பா பக்கத்துல போயிட்டு அவளை கத்தியால குத்துற மாதிரி போறான். இப்பெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்படியே அவனை தடுத்துடுறா. என்ன நினைச்சிட்டு இருந்த, இப்ப வேணா இவரை கொலை பண்றதை நீ தடுத்து இருக்கலாம், நீ திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா அவனுக்கு நெருக்கமானவங்களை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவர் கண் முழிச்ச உடனேயே ஆர்கே எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி உங்களோட பொண்ணு இருக்காளே, காசுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வெறும் 1 வருஷம் மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சைன் பண்ணியும் கொடுத்துட்டா. அது மட்டும் இல்ல, அவ உங்ககிட்ட லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கா. இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திடுறான். மதுக்கு அந்த இடத்துல பயங்கரமா அசிங்கமாயிடுது. உடனே அழுதுட்டே மலையில அப்படியே நனைஞ்சு போயிட்டே இருக்கா நடந்து. அப்ப கார்ல இருந்து இவன் அவ பக்கத்துலயே போயிட்டு இந்த மாதிரி வா போலாம் வீட்டுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க, மலையிலயே நனைஞ்சிட்டு இருக்கியா, வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். ஆனா அவ எதை பத்தியுமே காதலே வாங்காம போயிட்டு இருக்கா. இந்த பாரு, நீ என்ன பழி வாங்கின அதே மாதிரி நான் உன்ன பழி வாங்கினேன், பழிக்கு பழி முடிஞ்சிச்சு, புரியுதா, தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாம வா இங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கா. ஆனா அவ கண்டுக்கவே மாட்றா. நான் எதுக்கு வரணும், நான் வர முடியாது, அதுவும் உன்னோட கார்ல உன்ன மாதிரி கேவலமான ஆள் கூட என்னால வரவே முடியாது அப்படின்னு சொல்றா. என்னம்மா நீ ரொம்ப என்ன கோவப்படுத்துற மாதிரி பண்ணிட்டே இருக்க, இது எதுக்குன்னு தெரியல, வெயிட் அண்ட் வாட்ச், இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் அடுத்த நாள் ஆகுது, அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுறான். ஸோ இவளும் அவன் கூட தான் அங்க போயிருப்பா. இவன் காஃபி கேட்டிருப்பான் போல. ஸோ அது கலக்கி இவனுக்கு கொடுக்கறதுக்கு வருவா. டக்குன்னு அவனும் கையை நீட்டுவான். அப்புறம் இவ வேணுக்குன்னு அவனை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே அவ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அந்த காஃபியை குடிச்சிட்டு இருப்பான். உடனே உனக்கு பயங்கரமா கோவம் வரும். உனக்கு இவ்வளவு திமிரு, என்கிட்ட வேலை பார்த்துட்டு என்கிட்ட திமிரா நடந்துக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்ன நான் எப்படி பண்ணும், ஆமா நான்லாம் உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், புரியுதா, இங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுவாங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, அது மட்டும் இல்லாம லீகலா
இப்பெல்லாம் நான் உன்னோட பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது உனக்காக நான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியாது, புரியுதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா கெத்தா பேசிட்டு இருப்பா. அப்புறம் இங்க ஆர்கேக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு போல. சோ அப்ப வந்து அவனோட பழைய விஷயத்த ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிடுவாரா என்னன்னு தெரியல. இவனுக்கு பயங்கரமா கோவம் வரும். அவரை திட்டி வெளியில அனுப்பிட்டு இவன் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். உடனே மது அந்த இடத்துக்கு வந்து என்னமோ நல்ல ஒய்ஃப் மாதிரி, என்ன இருக்கே இப்படிலாம் பண்ற, இந்த மாதிரி குடிச்சிட்டே இருந்தா உன் உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் தெரியுமா, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, புரியுதா, இனிமே இந்த ட்ரிங்க்ஸ் எதுவுமே நீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வெயிட் நான் சொன்னேனே அதை எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்த்ததான் தெரியுது அதுல பால் தான் வந்து அவ எடுத்துட்டு வர சொல்லியிருப்பா போல. இனிமே இந்த மாதிரி நீ பால் தான் குடிக்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீ பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. இவனுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க பயங்கரமா கோவம் வரும். ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்கே சும்மா இருப்பானா. உடனே ரூமுக்கு போனவன வேணுக்குன்னு இவளை வெறுப்பேத்திட்டு இருக்கான். மது, எனக்கு முதுகுல பயங்கரமா வலிக்குது, அதனால இங்க மருந்து வச்சிருக்கேன், இதை வந்து என்னோட முதுகுல தடவி விடுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பா. இவளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாது ஆக்சுவலி. அதோட இவ வேற நல்ல பொண்டாட்டி மாதிரி நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு அட்வான்டேஜா எடுத்துப்பாளா. சோ அதையே பயன்படுத்திட்டு இவன் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரிலாம் பண்றான். இவளால ஒண்ணுமே சொல்ல முடியல. அதனால அவளும் வந்து அவனுக்கு தைலம் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு செகண்டுக்கு அப்புறம் ஓவரா வந்து சீன் போட ஆரம்பிக்கிறான். மது, நீ தேய்க்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, அப்பா இந்த வலியே அப்படியே பறந்து போயிடுதுமா, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு செகண்டுக்கு மேல முடியல. அதோட டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போ பாப்பா, டக்குன்னு இவன் கையை பிடிச்சிக்கிட்டு இவகிட்ட வம்பு இழுத்துட்டு பேசிட்டு இருப்பான். அடுத்த நாள் ஆகுது. ஆர்கே வந்து ஒரு பெரிய பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான் போல. ஸோ ஏன்னா இவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவன் வந்து பெருசா எந்த விதமான ஒரு பெரிய பார்ட்டியோ ரிசப்ஷனோ எதுவுமே வச்சிருக்க மாட்டான். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வந்து இவளை வந்து கிளம்ப சொல்லுவான். நிறைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வகை வகையா எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லும் போது இவ காண்டாவா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உன்னோட காசுல இருந்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும் போது, என்ன நீ இப்படிலாம் சொல்ற, இந்த பாரு உனக்கு பிடிச்ச அழகான ஒரு பிளாக் கலர் வந்து சாரி எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை நீ கண்டிப்பா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேல போட்டுலாம் காட்டி, இதை நீ கண்டிப்பா இந்த பார்ட்டிக்கு நீ போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு கடுப்பாகுது. உடனே சொல்றா, நான்லாம் போட முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவா. என்னம்மா கண்ணு, மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், இந்த 1 வருஷம் நான் என்ன சொல்றனோ அதுதான் நீ பண்ணணும், ஏன்னா என்கிட்ட நீ காசு வாங்கியிருக்க, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவளை குத்தி காட்டிட்டே இருக்கான். இவளுக்கு செம்மையா காண்டாவுது. நல்லா வச்சு செய்யறானே, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. அதோட பார்ட்டியும் வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. அவ வந்து அழகா அந்த பிளாக் சாரியில அப்படியே ஏஞ்சல் மாதிரி அப்படியே நடந்து வரா. அவளை பார்த்த ஆர்கேக்கே ரொம்ப வந்து மெர்சல் ஆயிடுறான். அவளை பார்த்துட்டு அப்படியே விழுந்துடுறான். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து, இவ தான் என்னோட ஒய்ஃப் மது, இவங்களை வந்து நீங்க பாத்திருக்க வாய்ப்பு இல்ல, இவன் நார்மலான மிடில் கிளாஸ் பொண்ணு தான், அவசர அவசரமா எங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு, சோ அதனாலதான் இந்த பார்ட்டி மூலமா என்னோட ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா தான் இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணுவான். அதோட இவளை பக்கத்துல கூட்டு வந்து இவளை ரொம்பவே நெருக்கமா வந்து அப்படியே மேல கையெல்லாம் வச்சுட்டு சொல்றான், நான் சொன்னல இந்த பிளாக் சாரிலாம் நீ கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியா இப்ப நான் சொல்றது எல்லாமே கேட்க வேண்டிய நிலையில நீ மாட்டிக்கிட்டு இருக்க, இப்ப எங்க போச்சு உன்னோட அந்த ஈகோ திமிருத்தனம், எல்லாம் எல்லாம் என்னோட கையில அடங்கிடும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு இவளை வெறுப்பேத்திட்டே இருக்கான். அதுக்கு ஒரு படி மேல போய் இவளை வெயிட்டர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீ போய் ட்ரிங்க்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப வந்து இன்சல்ட் படுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப இவ இன்சல்ட் படுத்தினானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டே போயிடுவா. ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்ப மாமியாக்காரங்களும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாதம்மா, அவன் வந்து பைத்தியக்காரன், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான், உன்னை பழிவாங்கிறதுக்கு அவன் ஏன் இப்படி பண்றான், இப்படி துடிக்கிறான்னு எனக்கு தெரியல, அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவள்கிட்ட கெஞ்சி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏமா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், தப்பு பண்ணது உங்களோட மகன் தான், அவன் தான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவன் வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் என்னால கண்டிப்பா பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அவளோட கோவத்தை எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்கா. அப்படியே இவங்க வந்து என்ன பண்றாங்க, உடனே வந்து தன்னோட பையன்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னடா மனுஷன், நீ ஏன் இப்படி இருக்க, நீ திருந்தவே மாட்டியா, கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ மாறுவ அப்படின்னு நினைச்சா இப்பவும் வந்து அந்த பொண்ணை வந்து ஏன் இப்படி சித்திரவதை படுத்துற, அவ உன்னோட ஒய்ஃப் தானே, இந்த மாதிரி பார்ட்டியில போய் அவளை வெயிட்டர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அவளோட ஃபேமிலியை பத்தி அசிங்கமா பேசினா அங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, உன்னோட பொண்டாட்டியை அசிங்கப்படுத்தினா அது உனக்கே வந்து அசிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தை வந்து காட்டி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே மது நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு பாலம் மாதிரி இருக்கா, அதுல கால் வச்ச உடனே அதுல அப்படியே வலிக்கிட்டு விழுந்துடுறா. கீழே பார்த்தா வெறும் தண்ணியா இருக்கு, அதுல விழுந்தா அவ்வளவுதான், அவ சோழியே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, மதுவை யாராவது காப்பாத்துனாங்களா, என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்த பாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிராமாக்கு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு நிறையவே கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.